உண்மையிலேயே ஒருத்தன் கெட்டு போறான்னா அவன் நண்பன் சொல்றான், மச்சான் அவ ஒன்னதாண்டா பாக்குறா, முடிஞ்சு போச்சு அதோட அவனுக்கு சோழி. இதுல நட்பு வாழ வைக்கிதான். எல்லாரும் நான் வரும்போது நினைக்கிறேன் முத்து முத்தாக படம் பார்த்துட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டுல ஒரு பொருள் வாங்கிட்டா நம்ம வீட்லயே அது வாங்கணும், எய்த்த வீட்டுல ஒரு பொருள் வாங்கிட்டா நம்ம வீட்லயே அது வாங்கணும்னு அடுத்தவனுக்காகவே ஒரு வாழ்க்கையை வாங்கி வீணா போகக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கான வாழ்க்கையை நாங்க தான் வாழணும்னு சொல்லி நாங்க சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை நீங்க தீர்மானிக்கணும்னு சொன்னாக்கா சொந்தக்காரவங்களை வச்சு தீர்மானிக்காதீங்க, அவங்கள சொந்தமா நீங்க தீர்மானிக்க விடுங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். புதுசா ஒரு பைக் வாங்கிட்டா ஜண்டான்னு சொல்லி சூனியம் வச்சுட்டு போறான் அவன் தான். சார், ஒரு வாத்தியார் எவ்வளவு வேணாலும் நடத்தலாம். ஒரு வகுப்புல 100 பசங்க படிச்சாலும் தான் படிச்சு முன்னேறணும்னு அந்த பையன் நினைச்சா மட்டும்தான் அவன் அதுல முயற்சி எடுத்தா மட்டும்தான் அவனால கூட வெற்றி அடைய முடியும். என்னைக்கு நீ உன்னை நம்பி உன் கையை நம்பி ஒரு உண்மையான நேர்மையான ஒரு வாக்கை பயன்படுத்தி நீ வாழ்றியோ அந்த வாழ்க்கை உனக்கு ஒரு வாகை சூடும் சொல்லி வாழ்க்கைன்ற வார்த்தை கூட உங்களை நம்புங்கன்னு சொல்லி கொடுக்குதுன்னா, பிறரை எதிர்பார்த்து வாழ்வது அல்ல வாழ்க்கை. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பேன் என்று எதிர்கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு சொன்னாக்கா, மத்தவங்களை நம்பி நம்பி கடவுள் கூட போக மாட்டான். எவன் தன்னை நம்பி நிக்கிறானோ அவங்கிட்டதான் கடவுளே தேடி போவான்னு சொன்னாக்கா உங்க கையை நீங்க நம்புங்க சார். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வசந்த் தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அத்துணை பேருக்கும் தமிழர் திருநாளும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அற்புதமாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் கும்பம் தெரியுமாம், கும்பகோணத்து மக்கள் உங்களுடைய காலடிகளை தொட்டு வணங்கி அற்புதமான நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அருமையான ஒரு மேடை, நல்ல ஒரு மேடையும் நல்ல ஒரு தலைப்பும் கொடுத்திருக்கீங்க சார். டைரக்டா தலைப்புக்குள்ளேயே வந்துடுறேன். அதாவது இன்றைய வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா? உண்மையாகவே சொல்லணும்னு சொன்னாக்கா பிறருக்காக. ஆமா, பழனி சார் பேசுறதா முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா சார், அதாவது பிறருக்காக தான் வாழணும்னு அவ்வளவு தூரம் நம்ம பேராசிரியர் பேசிட்டு அதுல ஒரு இக்கு வச்சாரு பாத்தீங்களா? தனக்காக கடைசியா பேசலாம் பசங்க அத்தனை பேரும் போயிருவாங்கன்னு தனக்காக பேசிட்டு போய் உட்கார்ந்து இருக்காரு. அவருக்காக நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க. பிறருக்காக வாழ்றாங்களாம். நான் என்ன கேக்குறேன், உண்மையிலேயே அவங்க 2 பேரும் பிறருக்காக வாழ்றாங்க, அதனால அவங்க 2 பேரும் வாங்கக்கூடிய பேமெண்ட்டை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போக சொல்லுங்க. என்ன இதுல இல்ல, பிறருக்காக தானே வாழ்றாங்க, பேமெண்ட்டை வாங்காம தாராளமா போக சொல்லுங்க. இதுல வேற அவர் சொல்றாரு பாருங்க, தானா தின்னு வீணா போறாரா எங்க வாசு சார். தானா தின்னு வீணா போன உடம்பையும் பாருங்க, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து தின்ன உடம்பையும் பாருங்க. நல்ல 10 கோதுல நெல்லு கொட்டலாம்புல இருக்கு. அங்கேருந்து இதுல வேற சொன்னாங்க, அதென்ன உணவுக்கு தேவை உப்பு, வாழ்க்கைக்கு தேவை நட்பு. போயிட்டாங்க அத்தனை பேரும். உண்மையிலேயே ஒருத்தன் கெட்டு போறான்னா அவன் நண்பன் சொல்றான், மச்சான் அவ ஒன்னதாண்டா பாக்குறா, முடிஞ்சு போச்சு அதோட அவனுக்கு சோழி. இதுல நட்பு வாழ வைக்கிதான். எல்லாரும் நான் வரும்போது நினைக்கிறேன் முத்து முத்தாக படம் பார்த்துட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். குடும்பம் வாழ வைக்கிதான், உறவுகள் வாழ வைக்கிதான். பக்கத்து வீட்டுக்காரன் கை கொடுக்கறானா, பக்கத்து வீட்டுக்காரனும் நல்லா இருக்கணும் நம்ம எப்ப நினைச்சோம்னா கொரோனா நேரத்துலதான் நினைச்சோம். எங்க அவனுக்கு வந்தா நம்மளுக்கும் வந்துருதோன்னு நினைச்சு. என்ன பேச்சு சார்? நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு உண்மையாகவே சொல்ல போனா நம்ம எல்லாருமே நமக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்றோமான்னு கேட்டா கிடையாதுங்க. பக்கத்து வீட்டுல ஒரு பொருள் வாங்கிட்டா நம்ம வீட்லயே அது வாங்கணும், எய்த்த வீட்டுல ஒரு பொருள் வாங்கிட்டா நம்ம வீட்லயே அது வாங்கணும்னு அடுத்தவனுக்காகவே ஒரு வாழ்க்கையை வாங்கி வீணா போகக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கான வாழ்க்கையை நாங்க தான் வாழணும்னு சொல்லி நாங்க சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? அதுல இன்னும் உங்க சொந்தக்காரங்களை பத்தி சொன்னீங்கல்ல, சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போனா பத்திரிக்கை மட்டும் வைங்க, பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்னு பத்த வச்சுட்டு வராதிங்க. அது நல்லாதான் படிச்சுக்கிட்டு இருக்கும். அரசு காலேஜ்லயா படிக்குது? இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் அவங்க பொண்ணு இன்னொரு பையன் கூட நின்று பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதோட அந்த பொண்ணோட படிப்பே சோழி முடிச்சு விட்டு போயிருவாங்க. இந்த சொந்தக்காரவங்க தான் வாழ வைக்கிறாங்களாம். நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலேயே எல்லாருமே பிள்ளைங்களை பெற்றிருப்பீங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை நீங்க தீர்மானிக்கணும்னு சொன்னாக்கா சொந்தக்காரவங்களை வச்சு தீர்மானிக்காதீங்க, அவங்கள சொந்தமா நீங்க தீர்மானிக்க விடுங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க. பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்ணாதான் அந்த வாழ்க்கை கூட நல்லா இருக்கும்னு சொன்னாக்கா அடுத்தவங்களுக்காக நீ ஏன் சார் இப்படி பண்றீங்க? அப்படியே சொந்தக்காரங்களாம் தூக்கி நிறுத்துறாங்களாம். புதுசா ஒரு பைக் வாங்கிட்டா ஜண்டான்னு சொல்லி சூனியம் வச்சுட்டு போறான் அவன் தான். சார், ஒரு வாத்தியார் எவ்வளவு வேணாலும் நடத்தலாம். ஒரு வகுப்புல 100 பசங்க படிச்சாலும் தான் படிச்சு முன்னேறணும்னு அந்த பையன் நினைச்சா மட்டும்தான் அவன் அதுல முயற்சி எடுத்தா மட்டும்தான் அவனால கூட வெற்றி அடைய முடியும்னு சொன்னாக்கா
வாத்தியார் உந்துகோலா தான் இருக்காரு. நாம முயற்சி பண்ணா மட்டும்தான் சார் நம்ம வாழ்க்கை நம்ம கையில தாண்டா இருக்கு. நாம முயற்சி பண்ணா மட்டும்தான் அந்த வெற்றி கூட நம்மளுக்கு கிடைக்கும்னு சொன்னாக்கா, சொந்தக்காரங்களும் அப்படியே ஒரு விசேஷம்னா கூடி வந்து நிப்பாங்களாம். எங்க கூடி வந்து நின்னாங்க? வீட்டுல ஒரு வேலை கூட பார்க்க இன்னும் சிறப்பா சொல்லிட்டேன் சார். எங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? சொந்தம் நம்பினாக்கா எப்படி தெரியுமா? இப்ப என்ன வச்சு நான் சொல்றேனே, வீட்டுல மூத்த பிள்ளையா பிறந்தாலும் நான் தான் வேலை பார்க்கணும், ரெண்டாவது பிள்ளையா பிறந்தாலும் நான் தான் வேலை பார்க்கணும், அண்ணன் தம்பி கூட பிறந்தாலும் நான் தான் வேலை பார்க்கணும், அண்ணன் தம்பி கூட பிறக்கலைனாலும் நான் தான் வேலை பார்க்கணும், மாமியார் இருந்தாலும் நான் தான் வேலை பார்க்கணும், மாமியார் இல்லைனாலும் நான் தான் வேலை பார்க்கணும், என் நாத்தனார் என் வீட்டுக்கு வந்தாலும் நான் தான் வேலை பார்க்கணும், நான் என் தாத்தனார் வீட்டுக்கு போனாலும் நான் தான் வேலை பார்க்கணும், என் வீட்டுல விசேஷம்னாலும் நான் தான் வேலை பார்க்கணும், என் சொந்தக்கார வீட்டுல விசேஷம்னாலும் நான் தான் வேலை பார்க்கணும், எனக்கு உடம்பு நல்லா இருந்தாலும் நான் தான் வேலை பார்க்கணும், எனக்கு உடம்பு நல்லா இல்லைனாலும் நான் தான் வேலை பார்க்கணும். மொத்தத்துல நாங்க தான் எங்களுடைய வேலையை பார்க்கணுமே தவிர சொந்த பந்த வீட்டுக்கு வந்தாக்கா காஃபியை குடிச்சிட்டு அதுல உப்பு இல்ல உரப்பு இல்ல குத்தம் சொல்றதுக்கு தான் நிப்பாங்க. கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு பேசுங்களேன். இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு பிறருக்காக வாழ்றேன்னு சொல்லியிருக்காரு பேராசிரியர். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா சார், உண்மையிலேயே இந்த வாழ்க்கைன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை கூட எடுத்துக்கோங்களேன். அதோட முதல் எழுத்து பாருங்க வா. அந்த வாழ்க்கை கூப்பிடுது பாருங்க வா. அடுத்து ரெண்டையும் சேருங்க வாழ். வா வந்து வாழ். அடுத்து சேருங்க கை. உன்னுடைய கையை நம்பி நீ வாழ். அடுத்த வார்த்தை பாருங்க வாக்கைன்னு இருக்கும். உன்னுடைய வாக்கை நீ நேர்மையாக பயன்படுத்தி வாழ். இது அனைத்தையும் நீ ஃபாலோ பண்ணன்னு சொன்னாக்கா முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் பாத்தீங்கன்னா வாகை. வாகைன்னு சொன்னாக்கா வெற்றி. என்னைக்கு நீ உன்னை நம்பி உன் கையை நம்பி ஒரு உண்மையான நேர்மையான ஒரு வாக்கை பயன்படுத்தி நீ வாழ்றியோ அந்த வாழ்க்கை உனக்கு ஒரு வாகை சூடும் சொல்லி வாழ்க்கைன்ற வார்த்தை கூட உங்களை நம்புங்கன்னு சொல்லி கொடுக்குதுன்னா ரெண்டு பேரும் எங்கே இருந்து வந்தீங்க சார்? உண்மையா சொல்லணும்னா பிறரை எதிர்பார்த்து வாழ்வது அல்ல வாழ்க்கை. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பேன் என்று எதிர்கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொன்னாங்க, அதாவது பழனி சார் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில எல்லாருமே வேணும். அம்மா இல்லாம வர முடியுமா? அப்பா இல்லாம வர முடியுமா? ஆசிரியர் இல்லாம வர முடியுமா? தெய்வத்தின் அருள் இல்லாம வர முடியுமா? நல்லா கேளுங்க. ஒரு மனிதனுக்கு முக்கியமே பாத்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எல்லாருமே மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கோம். மகாபாரதத்துல அர்ஜுனன் பாத்தீங்கன்னா கண்ணனை சார்ந்தே தான் வாழ்ந்தான். அவன் எதா இருந்தாலும் கண்ணனை தேடியே தான் போவான். ஆனா மாதா குந்தி தேவி கைவிட்டுட்டாங்க. அப்பா பிதா சூரியன் கைவிட்டுட்டாரு. குருவும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சாபத்தை கொடுத்து அவரும் கைவிட்டுட்டாரு. கடைசியா நம்பி இருந்த கிருஷ்ணன் கடவுளும் கைவிட்டுட்டாரு. ஆனா எல்லாரும் கைவிட்டாலும் என்னால முடியும்னு தனிச்சு நின்னான கர்ணன். அந்த கர்ணன் கிட்டதான் இந்த கண்ணனே யாசகம் கேட்டு கையேத்தி நின்னான்னு சொன்னாக்கா மத்தவங்களை நம்பி இருக்க நம்பி கடவுள் கூட போக மாட்டான். ஏன் தன்னை நம்பி நிக்கிறானோ அவங்கிட்டதான் கடவுளே தேடி போவான்னு சொன்னாக்கா உங்க கையை நீங்க நம்புங்க சார். புலியின் பல்லிலும் சில பேர் சொல்லுவாங்க, அதாவது அவங்களாம் எப்படின்னாக்கா ஜோசியக்காரன் இன்னைக்கு என்ன சொல்றான், மஞ்சள் கலர் சட்டை போட்டு போனாக்கா எனக்கு இன்னைக்கு லாட்டரியில பணம் விழுவுமா, பச்சை கலர் சட்டை போட்டு போனாக்கா இன்னைக்கு எனக்கு லோன்ல பேங்க்ல லோன் கொடுத்துருவானா. அந்த மாதிரி அவங்களாம் என்னைக்குமே ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் நம்பியே பிறரை நம்பியே வாழ்றவங்க. அதாவது புலியின் பல்லிலும் கிளியின் சொல்லிலும் ஜாதக ஏட்டிலும் கைரேகை கோட்டிலும் வைக்கக்கூடிய நம்பிக்கையை என்னைக்கு நீங்க உங்க மேல வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க வந்து வெற்றிங்கிற ஒரு கனியை நீங்க சுவைக்க முடியும்னு சொன்னாக்கா என்னைக்குமே நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நமக்கான வாழ்க்கையை நாம தான் வாழ முடியும். 1000 தான் அடுத்தவங்க சுத்தி நின்னாலும் நம்ம காலால தான் நாம நடந்து நம்ம வாழ்க்கையை கடக்க முடியும்னு சொன்னாக்கா அடுத்தவங்களுக்காக போலியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கான ஜாலியான ஒரு வாழ்க்கையே எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செல வச்சு மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க. எல்லா குடும்பமும் என்னைக்கே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாட்டி. நம்ம நன்றி, வணக்கம்.